ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் தமிழ். குக் வித் தமிழில் நம்ம இன்றைக்கி ஒரு புதுமையான பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக் ரெசிபி நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னா பலா கொட்டைகளை வச்சு செய்ய போகிறோம். கூடவே ஒரு சத்தான மாவும் சேர்த்துக்க போகிறோம். அது என்னென்ன சேர்ந்த மாவுன்னு பார்த்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம், இது மூணும் சேர்ந்த மாவு. ஸோ இந்த மாவுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, பலாக்கொட்டையிலையும் எண்ணற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம பேன்கேக்காக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இதை சாப்பிட்லாம். 1 வயசு குழந்தைக்கு கூட இதை கொடுக்கலாம். நம்ம பலாக்கொட்டையை தனியாக வேக வச்சோ வறுத்தோ கொடுத்தோம்னா இந்த காலத்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 20-25 பலாக்கொட்டைகளை எடுத்து வேக வச்சுருக்கேன். 7 விசில் 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ராகி, சோளம், கம்பு சேர்த்து அரைச்ச மாவு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மாவு இல்லைன்னா கோதுமை மாவை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தனியான ராகி மாவை எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த பலாக்கொட்டைகளை பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து அரைக்கிறது ஆப்ஷனல் தான், நீங்கள் தண்ணி சேர்த்து வேணாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் பால் சேர்த்து அரைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த பால் சேர்த்த இந்த அரைச்ச இந்த மிக்ஸ் இருக்குது இல்லையா, பலாக்கொட்டையோடது, இதை ரெகுலராக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி வரும்பொழுது இந்த சுருக்கங்களெல்லாம் நீங்கி நமக்கு முகம் அவ்வளோ பொலிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அரைச்ச பலாக்கொட்டை கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு, சர்க்கரை, ஏலக்காய் தூள், பட்டர், வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப அரைச்சிக்கலாம். திரும்ப அரைக்கும் பொழுது உங்களுக்கு பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 கொட்டைகள் அரைபடாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அது நமக்கு அந்த கேக்லேயோ பனியாரமாக செய்யும் பொழுது 1-2 கொட்டைகள் வாயில் கடிப்படும் பொழுது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா மையாக அரைக்கணும்னு இல்லை, கொட்டையை அரைக்கும் போது உடச்சி போட்டு கட் பண்ணி போட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது பனியாரக்கல்லில் நான் பனியாரமும் செய்ய போகிறேன், பேன்கேக்கும் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பனியாரக்கல்லை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடேறினதும் நெய் விட்டுட்டு இந்த மாவை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு முந்திரி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் வைங்க, இல்லைன்னா விட்டுடலாம். முந்திரி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷம் வேக விடுங்க. தீயை மிதமான தீயை வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நெய்யெல்லாம் அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேன்கேக் செய்கிறதுக்கு அதே மாவு ஒரு பேனை அடுப்பில் வச்சு சூடேறினதும் நெய் தடவிட்டு மாவை ஊற்றி விட்டுக்கோங்க. மாவை ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் இந்த அடை தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. மாவை நல்லா ஊற்றிட்டு சுற்றிலும் நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் சேர்த்துட்டு நம்ம மேலே இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி தூவிக்குங்க. பணியாரத்தை செஞ்ச மாதிரியே இதுவும் ஒரு லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குது. வாசம் அப்படியே கம 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 கமன்னு இருக்குது. அப்படியே சாப்பிடணும் போல் தோணுது. திருப்பி போட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நீ எடுத்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.